அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சால்விங் குவாண்டம் டனலிங் எஃபெக்ட் ப்ராப்ளம் யூசிங் எக்ஸல். ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் என்னன்னா Hψ = Eψ. Hங்கிறது ஹாமில்டோனியன், கைனடிக் எனர்ஜி டேர்ம் p²/2m plus potential energy term p times psi is equal to Eψ. Quantum mechanically p is an operator minus i(h cross d by dx. So p square பண்ணோம்னா minus h cross square d square by dx square வரும். ஸோ ஆப்ரேட்டராக இருக்கனால இந்த மாதிரி வருது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண விரும்புகிறோம், எக்ஸலில் சால்வ் பண்ண விரும்புகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, டனலிங் எஃபெக்டில் இங்கே E is greater than V ஒரு ரீஜியனில், E is less than V ரெண்டாவது ரீஜியனில், பழையபடியும் E is greater than V மூணாவது ரீஜியனில். ஸோ இதை சால்வ் பண்ணது வந்து அனலிட்டிக்கலாக 3 ரீஜியனில் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 வேவ் வரும், அதில் ஒன்றை கழிச்சு விடுவாங்க. இதில் 2 வேவ் வரும், அதை ஒன்றை கழிச்சு விடுவாங்க. இதில் 2 வேவ் வரும், அதில் ஒன்று கழிச்சு விடுவாங்க. லெஃப்ட் டு ரைட்டு போகிற மாதிரி. இதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பனன்ஷியலாக க்ரோ ஆகும், இன்னொன்று எக்ஸ்பனன்ஷியல் டீகே ஆகும். எக்ஸ்பனன்ஷியல் டீகே ஆகிறத கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் ரெஃப்ளெக்டட் வேவை வந்து எடுத்து விட்ருவாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, இந்த இடத்துல வந்து சையும் சை டேஷ்டும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அனலிட்டிக்கலாக கன்சிடர் பண்ணணும். நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் எக்ஸல்னா, கொஞ்சம் சிம்பிளாக சால்வ் பண்ணிடுறோம். அதை விட ஸோ இங்கே h cross m எல்லாம் வராத மாதிரி ஒரு யூனிட்டுக்கு போகிறோம். ஸோ கோ டு த யூனிட் வேர் h cross = 1 and m = 1. ஸோ அப்படி இருந்தால் இந்த ஈக்குவேஷன் சிம்பிள் ஆகிடும். h cross இல்லாமல் போயிடும், m வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இதை இன்னும் சுருக்கி d² dx² psi அப்படிங்கிறத ரைட் சைடில் கொண்டு போனோம்னா, அதாவது psi double dashed equal to 2v psi minus 2e psiன்னு வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குதுன்னா. ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா psi double dashed is equal to 2v psi minus 2e psiன்னு. ஸோ இதை வந்து ஆய்லர் மெத்தடை பயன்படுத்தி எக்ஸலில் சால்வ் பண்ண இருக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸனுடைய வேல்யூ 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு டெலெக்ஸ் கொடுத்துருக்குறோம். டெலெக்ஸுங்கிறது 0.01. ஸோ எக்ஸனுடைய இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்குறோம். 0லேருந்து டெலெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ மேலே உள்ளது ப்ளஸ்ஸு $A $2 டாலர் போட்டால் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ $A $2 இந்த இதில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை இதில் ஆட் ஆகும். அதை அப்படியே இழுத்து வந்தோம்னா பழையபடி 0.01 ஆட் ஆகும், 0.01 ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆகிட்டே போகிறப்ப நமக்கு வந்து எக்ஸனுடைய வேல்யூ, அதாவது எக்ஸுங்கிறது இது. ஸோ எக்ஸனுடைய வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகும். இது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் V0ங்கிறது இங்கே கொடுத்துருக்குறேன். V0னா இங்கே பொட்டன்ஷியல், இந்த ரீஜியன்லையும் இந்த ரீஜியன்லையும் நோ பொட்டன்ஷியல். ஸோ V வந்து 0ன்னு கொடுத்துருக்குறேன். எனர்ஜி வேல்யூ வந்து Vயை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ V வந்து 0, இதை ஒரு 200ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக 200 தான். இங்கே பார்த்தீங்கன்னா V1ங்கிறது இந்த பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது பாருங்கள். இந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து 0.4 to 0.6 இடத்துல, அந்த எக்ஸினுடைய வேல்யூ 0.4 to 0.6 வர்றப்ப வீனுடைய வேல்யூ மாற்றி V வந்து 800 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V வேல்யூ வந்து $A $4, அதாவது இந்த வேல்யூ 0ன்னு இருக்கும். இதுதான் பொட்டன்ஷியல் வேல்யூ. போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரீஜனில் மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 0.4க்கு அப்புறம் மாறும் $A $8. ஸோ ரெண்டாவது 800 கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பர் வர்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். 0.6 வர அதுக்கப்புறம் மீண்டும் பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது வந்து இதே ஈக்குவேஷன் தான். psi double dash is equal to 2v psi. சைனுடைய இனிஷியல் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறோம். இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ psi double dash is equal to 2v psi. 2 times v, C2ங்கிறது இங்கே v இருக்குது, டைம்ஸ் F2ங்கிறது psi வேல்யூ.
to 2b psi minus 2e psi minus 2eங்கிறது a6ல இருக்குது கான்ஸ்டண்டா இருக்கனால டாலர் போட்டுருக்குறோம் டைம்ஸ் f2ங்கிறது psi ஸோ psi double dash is equal to 2b psi minus 2e psiங்கிற ஈக்குவேஷன் இங்கே இருக்குது இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன் இதை அப்படியே இழுத்து தான் விட்டுருக்கு ஸோ அப்படியே வந்து காப்பி பண்ணி கீழே ட்ராக் பண்ணி விட்டுருக்குறோம் ஸோ இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இங்கே இருக்குது ஸோ இனிஷியலாக psi வேல்யூ 0ன்னு வச்சுருக்கிறோம் psi டேஷ்ட் வந்து இனிஷியலாக 1ன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம் அல்லது எங்கே 0 எங்கே 1 எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஸோ psi 0 psi டேஷ் வந்து 1ன்னு எடுத்துருக்குறோம் இனிஷியலாக அதற்கு அப்புறம் இங்கே வந்து psi 2 டேஷ்ட்டு கால்குலேட் பண்ணிடும் ஏன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் psi சிங்கிள் டேஷ்ட்டு வரும் சிங்கிள் டேஷ்னா என்னன்னா இதாக இருக்குது பாருங்கள் ஓல்டு சைனா E2ல இருக்குது ப்ளஸ் சேஞ்ச் இன் சைனா என்ன இந்த psi 2 டேஷ்ட்டு இன்டு டிஎக்ஸ் வேல்யூ தான் இங்கே $0.01 $A $2ல இருக்குது அதை D2 ஆனால பெருக்கிறப்ப psi 2 டேஷ்னால பெருக்கிறனால இந்த D2 ஸ்டார் $A $2ங்கிறது சேஞ்ச் இன் psi டேஷ்ட் E2ங்கிறது ஓல்டு psi டேஷ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நியூ psi டேஷ்ட் கிடைக்கும் நியூ psi டேஷ்ட் கிடைச்சிட்டு அதே மாதிரி நியூ psi அதிலிருந்து கால்குலேட் பண்ணுறப்ப ஸோ ஓல்டு psiங்கிறது F2 ப்ளஸ் E3ங்கிறது இந்த நியூ psi டேஷ்ட் அதை சேஞ்ச் இன் அந்த லென்த்து டிஎக்ஸ்னால பெருக்கணும்னா E3 ஸ்டார் $A $2ங்கிறது சேஞ்ச் இன் psi F2ங்கிறது ஒரிஜினல் psi கூட சேஞ்ச் இன் psi ஆட் பண்ணோம்னா நியூ psi கிடைக்கும் இந்த ரெண்டுலேயும் ஃபார்முலா எழுதிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டோம்னா சால்வ் பண்ணிடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது கண்டினியூட்டிலாம் ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துரும் ஆனால் ரெஃப்ளெக்டடை எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து பவரில் எழுதினா தான் வந்து இதில் ரெஃப்ளெக்டட் எடுக்க முடியும் இதில் ரெஃப்ளெக்டட் எடுக்க முடியும் ஆனால் இங்கே வரக்கூடியது எல்லாமே ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பொனன்ஷியல் டிகே இந்த இடத்துல ஆகணும் இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இந்த ஆக்சுவலாக சால்வ் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா psi double dash is equal to 2v psi minus 2e psi in this region E is greater than V greater than V னா இதை விட இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நெகட்டிவாக இருக்கும் இருந்து கழிக்கிறப்ப நெகட்டிவ் ஆகிடும் ஸோ psi double dash is equal to some negative times psiங்கிறப்ப அது சைனுசாய்டல் வேவை கொடுக்கும் சைன் ஆர் கொசைன் வேவை கொடுக்கும் இதே மாதிரி தான் இங்கேயும் சைன் அல்லது கொசைன் வேவை கொடுக்கும் இந்த ரீஜனில் E is less than V இருக்கிறதுனால இந்த நம்பர் சின்னதாகவும் இது பெருசாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் கொடுக்கும் எக்ஸ்பொனன்ஷியலில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ்பொனன்ஷியலில் கொடுக்குறப்ப ஒன்று வந்து குரோத் கொடுக்கும் ஒன்று வந்து டிகே கொடுக்கும் இங்கே எவ்வளோ பார்ட்டிக்கிள் இங்கேருந்து வருது அதில் வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸோடைய எண்ணிக்கை கம்மி ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் போகும் ஏன்னா இது பேரியரை பெனட்ரேட் பண்ணி போகும் குவாண்டம் மெக்கானிக்கலில் தான் இந்த டனலிங் இருக்குது கிளாசிக்கலாக அந்த டனலிங் இருக்காது தாவி போக வேண்டியிருக்கும் அந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கனால தாவி போகாது குவாண்டம் மெக்கானிக்கலாக இது வந்து பாசிபிள் ஸோ இதில் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் குரோ ஆகாது டிகே தான் ஆகும் ஸோ அது டிகே ஆகலை வந்து மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அதுக்கு சூப்பராக ஒரு ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் த வேவ் ஃபஸ்ட்டு சைடாஸ்ட் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் இந்த ரீஜனில் அப்படின்னா தான் இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லாட்டா இதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கூடிடும் அது வந்து வாய்ப்பு இல்லை ஸோ அந்த ஃபிசிக்ஸை இதில் கொண்டு வரதுக்காண்டி அந்த ரீஜியனில் மட்டும் நெகட்டிவ் ஆகுறதுக்காக கொண்டு வந்துருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.4 to 0.6 பாருங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் கால்குலேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் வேல்யூவாக ஆக்கிருக்கு 0.4 to 0.6 எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ ஆகும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் சை எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ இது கால்குலேட்டு பண்ணுது ஆக்சுவலாக இதில் முன்னாடி உள்ளதெல்லாம் எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுது அதில் நெகட்டிவாக ஆக்கணுங்கிறதுக்காக மைனஸு கொண்டாந்துக்கிறேன் ஸோ இந்த வேல்யூனுடைய அப்சல்யூட் வேல்யூ பார்த்து அதில் மைனஸ் போட்டுக்கணும் ஸோ அப்போ நெகட்டிவாக இருக்கிறத மட்டும் நெகட்டிவ் மட்டும் ஆக்கிடும் இந்த இடத்துல டிகே ஆகிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத
ஒரு கிராஃப் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த கிராஃப் பாருங்க. இதே மாதிரி கிராஃப் இருக்குதான். ஸோ இது ரீஜியன் 1. ரீஜியன் 1ல் ஆம்பிளிடியூடு ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் 0.4 to 0.6 வந்து பொட்டன்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் 800ன்னு. அந்த இடத்துல டிகே ஆகுது, இப்படியே கம்மியாக குறையுது. பழையபடி ஒரு சின்ன சைன் வேவ் வருது. ஸோ சின்ன சைன் வேவ் வருது. ஸோ இங்கே எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் போகுதோ அதனுடைய எண்ணிக்கை கம்மியாகி, இன்டென்சிட்டி கம்மியாகி குறையா பார்ட்டிகிள்ஸ் வருதுங்கிறதா கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி சால்வ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டோம். இந்த வேல்யூவை மாற்றி பார்த்தா என்ன வருதுன்னு பார்த்தோம். ஸோ V1ங்கிறது பொட்டன்ஷியல் இன் திஸ் ரீஜியன். அது ஈயை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ஒரு 400 கொடுக்குறப்ப அந்த டிகே வந்து கம்மியாகும். ஸோ இந்த 200 to 400 இந்த டிஃப்ரென்ஸ் இருக்க, அதை பொறுத்து இந்த டிகே வந்து கம்மியாகும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக டிகே